அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 23/12/2025 மார்கழி மாதத்தின் 8ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை, திருவோண விரதம். இந்த நாளில் அபிச்சித் நட்சத்திரம். இந்த வருடத்தோட ஒரு முக்கியமான நாள்னே சொல்லலாம் இந்த நாளை. இந்த அபிச்சித் நட்சத்திர நேரம் முதல்ல நம்ம பார்த்துக்கலாம். காலை 5:20 இருந்து 5:44 வரைக்கும் வரக்கூடிய ஒரு 24 நிமிடங்கள். இந்த 24 நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா செவ்வாய்க்கிழமை என்பது முருகப்பெருமான் வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள். எதிரி தொல்லை நீங்குவதற்கு, கணவன் மனைவி பிரச்சனை தீர்வதற்கு துர்க்கை வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான நாள். பிரம்ம முகூர்த்த நேரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப ரொம்ப அற்புதமான நேரம். அந்த நேரத்திலேயே இந்த அபிச்சித் நட்சத்திர நேரமும் வந்திருக்கு. இந்த நேரத்தில் இப்போ நீங்கள் முதல்ல செய்ய வேண்டிய ஒரு நிலைவாசல் சூட்சமத்தை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ₹30 மட்டும். ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் நீங்கள் உணவளிக்க விரும்புனீங்க அப்படின்னா 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கணவனுடைய பிரச்சனை, தொழில் பிரச்சனை, எதிரி தொல்லை, செய்வினை கோளாறு, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கும் பரிகாரங்கள் செய்து கொடுக்கப்படும். வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த குறிப்பான இந்த 24 நிமிடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இதில் நீங்கள் முதல்ல உங்கள் குலதெய்வத்தை வரவேற்கணும். குலதெய்வம் இருக்கக்கூடிய இடம் நிலைவாசல். அதனால் நம்ம நிலைவாசலில் தான் இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம். நிலைவாசலை முதல்ல தொடச்சி மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு, மாவிளை இருந்ததுன்னா மாவிளை கட்டிக்கோங்க, மாவிளை இல்லைன்னா வெத்தலை கட்டிக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒரு துண்டு பூ எடுத்து 2 பகுதியிலுமே 2 ஓரத்துலையுமே வச்சுட்டு 2 பகுதியிலுமே வலது பக்கம் இடது பக்கம் 2 பக்கமே ஒரு விளக்க பொருத்தி வச்சுட்டு நேராக கிச்சனுக்கு போய் அரிசி படி அளப்போம் இல்லையா, நாளி, நிறை நாளி, அதை எடுத்துக்கோங்க. அதில் நிறக்க நெல் இருந்தால் நெல் எடுத்துக்கோங்க, அரிசி இருந்தால் அரிசி எடுத்துக்கோங்க. இல்லை செவ்வாய்க்கிழமை என்பதால் முருகனுக்குரிய ரொம்ப பிடித்த ஒரு விஷயமான, அங்காரகனுக்குரிய விஷயமான துவரம்பருப்பை எடுத்துக்கோங்க. அந்த நாளி நிறக்க எடுத்துக்கணும். அது ஒரு படியாக இருந்தாலும் சரி, அரைப்படியாக இருந்தாலும் சரி, கால்ரைக்காப்படி, வீசம்படி, உங்ககிட்ட இருக்கக்கூடிய படியோட அளவு எதுவாக இருந்தாலும் சரி, அது நிறக்க இப்போ நான் சொன்ன தானியத்தில் ஏதாவது ஒரு தானியத்தை எடுத்து ஒரு தட்டில் ஒரு வெத்தலையை வச்சு அது மேலே அந்த நிறை நாளியை வச்சு அதை நிறக்க அந்த தானியத்தை போட்டு அது மேலே ஒரு மஞ்சக்கிழங்கு வச்சு ஒரு ₹1 வச்சு கொண்டு போய் நிலைச்சட்டம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நிலைவாசலில் நீங்கள் கதவு வைக்கிறதுக்கு ஒரு மரச்சட்டம் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த இடத்துல வைங்க. வச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு வெளியில் நின்றுக்கோங்க. வீட்டுக்கு வெளியில் நின்று கையெடுத்து கும்பிடுங்க. குலதெய்வத்தை நினச்சி கும்பிடுங்க. கர்ம வினை தீரணும், என் கஷ்டம் தீரணும், எனக்கு செல்வம் பெருகணும், 16 செல்வங்களும் தேடி வரணும் அப்படின்னு வேண்டிட்டு அந்த நிறை நாளி அப்படியே கொண்டு போய் பூஜையில் வச்சுருங்க. அதன் பின் நீங்கள் மறுநாள் அதை எடுத்து சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். இல்லை நீங்கள் யாருக்காவது தானம் கொடுக்கறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த சூட்சமத்தோடு இந்த அபிச்சித் நட்சத்திர நேரத்தை நீங்கள் தொடங்கினால் நீங்கள் என்ன நினச்சி அதை செஞ்சீங்களோ அது கண்டிப்பாக நடக்குங்க. நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு நாளில் ஒரு சில நேரங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த நேரமாக கருதப்படுது. அதனால் இந்த குறிப்பிட்ட இந்த அபிச்சித் நட்சத்திர நேரத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக்கோங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து வர இருக்கு. தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நம்முடைய எபிக் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலையும் போய் பாருங்கள். அந்த லிங்க் இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஹரஹர சங்கர், ஜெய் ஜெய்சங்கர், மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.